உண்மையான காதல் என்பது வார்த்தையால் விளக்க முடியாத ஒன்று. அது பார்க்கும் கண்களில் இல்லை, நம்பிக்கையால் ஒப்படைக்கும் மனதில் பிறக்கும். அந்த உணர்வுதான் நாம் நேசிப்பவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்று உயிராக நம்புகின்றது. அந்த நம்பிக்கை சில நேரங்களில் நம்மை முழுவதும் உடைந்து விடுகின்றது. இந்த உலகம் ஏமாற்றுவது புதிதல்ல. ஆனால் நம்மை உயிராக நேசிப்பவர்களிடமிருந்து வரும் துரோகம் மட்டும் உயிர் ஆழமாக காயப்படுத்துகின்றது. நம்பிக்கை வைத்தவர்களை காயப்படுத்தக்கூடாது. அவர்கள் காதலை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. அதைதான் இந்த கதை சொல்கின்றது. இது காதல் கதை, ஆனால் கனவுகளில் பூக்கும் காதல் இல்லை. வழியில் நனைந்த உண்மையாக நடந்த வாழ்க்கை கதை. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். நான் பாலா. நான் ஒரு கோடீஸ்வரன் பையன். எனக்கு அனைத்தும் உண்டு. நான் கையை நீட்டினால் அது என் கைகளில் வந்து சேரும். அந்த அளவிற்கு நான் கூட சென்று பார்க்கும் திசைகள் எல்லாம் எங்கள் அப்பாவின் சொத்து தான். எங்களுக்கு யாரும் எதுவும் சொன்னதில்லை. இது எல்லாம் எங்கள் அப்பாவின் சொந்த உழைப்பு தான். சிறு வயதாக இருக்கும்போதே எங்கள் அம்மா இறந்து விட்டார்கள். எங்கள் அப்பா தான் கண்ணுக்கு கண்ணாக என்னை வளர்த்தார்கள். நான் உங்களுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், கதை போக போக உங்களுக்கே தெரியும். எங்கள் அப்பா எங்கு பார்த்தாலும் கல்லூரி, பள்ளி, மருத்துவமனை என்று மக்களுக்கு இலவசமாக கட்டி கொடுத்தார்கள். அதற்கென்று தனியாக சம்பாதித்து அதை உண்டாக்கினார்கள். ஏழையின் முன்னேற்றம்தான் அப்பாவின் கண்ணிறைந்த கண்கள். யார் வந்து எதை கேட்டாலும் அப்பா உடனே செய்து வைப்பார்கள். அவருடைய எண்ணம். மாதம் எங்கள் வீட்டில் ஒரு நாள் மட்டும் ஏழைகளுக்கு துணி, பணம், உடைகள், சிறிது தங்க நாணயம் என்று அப்பா கொடுப்பார்கள். அந்த நாள் மட்டும் எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்னும் திருவிழாக்கள், விசேஷ நாட்களில் அனைவருக்கும் உதவி செய்வார்கள். யார் வந்து எதை கேட்டாலும் அப்பா இல்லை என்று சொல்வதில்லை. அவர் செய்கின்ற ஒரு நல்ல மனம்தான், நல்ல பண்புதான் என்னை இன்று வரை வாழ வைக்கின்றது. ஆமாம், நான் சிறு வயதாக கண்களை இழந்தவன். நான் பிறந்த போதே பார்வையை இழந்தவன். என் செயல் நான் கண் விழித்து கூட பார்த்ததில்லை. கண் இல்லாமல் நான் இருக்கின்றேன். அப்பா செய்கின்ற தானம் தர்மம் தான். ஏனென்றால் இவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவோ டாக்டர்களை பார்த்து விட்டோம். எனக்கு கண் வராது, முடியாது என்றார்கள். அதனால்தான் அவர் நினைப்பது கடவுளை மட்டும்தான். அனைத்து ஏழை பெண்களுக்கும், ஏழைகளுக்கும் உதவி செய்து படிக்க முடியாதவர்களை படிக்க வைப்பார். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பார். இன்னும் சொன்னால் எங்கள் அப்பா கிராமத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கின்றார். அப்பாவின் ஆசை எனக்கு நல்லது ஒன்று நடக்க வேண்டும் என்று மட்டுமே. அது எப்போது நடக்கும் என்று எனக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில் கண் தெரியாத பள்ளியில் என்னை சேர்த்து வைத்தார்கள். என்னை மேலே படிக்க வைத்தார்கள். வீட்டில் எந்த பொருள் எங்கு இருக்க வேண்டும், நான் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள். அப்பாதான். இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு நான் கண் தெரியாதவன் என்று தெரியாது. அந்த அளவிற்கு நான் முயற்சி செய்தேன். என்னை நானே வளர்த்து கொண்டேன். யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்றும், எந்த அளவிற்கு உட்கார வேண்டும், என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு அடியும் அப்பா மட்டுமே எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்தான் எனக்கு முழு தாய் தகப்பனாக இருந்தார்கள். அனைத்து வேலையும் நான் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்று அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தவர் அப்பாதான். ஒவ்வொரு நிமிடமும் அப்பா மட்டும் எனக்கு துணையாக நின்றார்கள். அப்பா பிசினஸ் வேலை காரணமாக உடல் சோர்வடைந்து போகத் தொடங்கியது. என்னை திருமணம் செய்து வைக்க என் வாழ்க்கையை அந்த பெண்ணிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். பல பணக்கார குடும்பத்திலிருந்து பெண்கள் வந்தாலும் என்னை திருமணம் செய்து கொள்ள யாரும் தயாராக இல்லை. கண் தெரியாதவன் என்ற ஒரு காரணத்திற்காக. எனக்கு பார்வையற்றவன் என்ற பெயர் ஒட்டி கொண்டது. ஆனால் அந்த விஷயத்தில் எனக்கு பெரிதாக விருப்பமில்லை. அப்பாவைப் போலவே நானும் என்னால் முடிந்த அளவிற்கு சிலருக்கு உதவி செய்து வந்தேன். கண் தெரியாத எனக்கு பல பேர் கண்ணாக நின்றார்கள். எங்கள் வீட்டில் வேலை செய்கின்ற வசந்த் நான் சிறு வயதிலிருந்தே எங்கள் வீட்டில்தான் இருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் முழுமையாக நம்பிய ஒரு நபர் அவர்தான். அவருக்கென்று எதுவும் தேவையில்லை. அவர் எப்பொழுதும் எங்களுடன் தான் இருப்பார்கள். அவருடைய குடும்பம் கிராமத்தில் தான் இருக்கின்றது. எப்பொழுதாவது சென்று பார்த்துவிட்டு வருவார்கள். அவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்தாலும் எங்களிடம் எதுவும் கேட்டதில்லை. எங்கள் மனதால் கொடுத்ததை மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் எங்களுக்கு அவர் மேல் இருந்த முழுமையான நம்பிக்கையின் காரணம். அப்பாவிற்கு எனக்கு பெண் தேடி தேடி அலுத்து போன நேரத்தில்
வசந்தின் மகள் லாவண்யா கிராமத்திலிருந்து நகரத்திற்கு சில வேலை காரணமாக வந்திருந்தாள். 2 நாட்கள் தங்கிவிட்டு செல்வதாக அப்பாவிடம் கேட்டார்கள். நாங்களும் சம்மதித்தோம். அப்பொழுதுதான் அந்த சம்பவம் நடந்தது. நான் தினமும் மாலை நேரங்களில் தோட்டத்திற்கு நடந்து செல்வது வழக்கம். அப்படி சென்றபோது என் கால் தடுமாறி கீழே விழுந்தேன். அந்த நேரத்தில்தான் லாவண்யா என்னை தாங்கி பிடித்தாள். அவள் அன்று என் கைகளை பிடித்த அந்த நொடி என் உள்ளத்தில் ஏதோ ஒன்று மாற்றத்தை ஏற்படுத்தியது. நான் அவளை பார்க்கவில்லை, ஆனால் அவள் பேசிய வார்த்தைகள், அவள் குரல், அவள் காட்டிய அன்பு என் மனதில் முழுவதும் கலங்கியது. பார்த்து செல்லுங்கள், உங்களுடன் துணைக்கு வரட்டுமா என்ற அந்த சொன்ன வார்த்தை என் வாழ்க்கை முழுவதும் அவள் என்னிடம் வர வேண்டும் என்ற ஆசை உருவாக்கியது. அந்த 2 நாட்கள் அவள் எங்கள் வீட்டில் இருந்த அந்த 2 நாட்கள் அவள் என்னை முழுவதும் கவனித்து கொண்டாள். எனக்கு தேவையான அனைத்தையும் அவள் செய்தாள். நான் எந்த பெண்ணிடமும் இதுவரை பேசியதில்லை. பிறந்த நாளிலிருந்து அம்மாவை இழந்த நான் ஒரு பெண்ணின் அன்பை அவளிடம்தான் முதலாக உணர்ந்தேன். அவள் சென்ற பிறகு என் நினைவாகவே அவள் நாட்கள் கழிந்தன. நான் இதை பற்றி அப்பாவிடம் பேசினேன். வேலைக்கார மகளாக இருந்தாலும் அவள் என்னை மனதால் கவனித்துக் கொள்வாள். எனக்கு அவளை பிடித்திருக்கிறது என்றேன். அப்பா முதலில் தயங்கினார். நீ கண் தெரியாதவன், உன்னை யாராவது உண்மையாக நேசிப்பார்களா என்ற சந்தேகம் அவருக்குள் இருந்தது. நான் அப்பாவிடம் உறுதியாக சொன்னேன், பணக்கார வீட்டு பெண்கள் தான் என்னை ஏமாற்றுவார்கள், ஆனால் ஏழை வீட்டு பெண்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் என்று வசந்திடம் பேசினார்கள். வசந்த் முதலில் தடுமாறினார். இவ்வளவு பெரிய வீட்டில் தன் மகளை கொடுக்கலாமா என்ற தயக்கம் அவருக்கு இருந்தது. பின்பு கிராமத்தில் உள்ள குடும்பத்தினரிடம் பேசினார். அனைவரும் சம்மதித்தார்கள். லாவண்யாவின் சம்மதம் இருந்தால் திருமணம் நடந்தது. அப்பாவிற்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. நகரமே வியக்கும் அளவிற்கு அந்த திருமணம் கோலாகலமாக நடந்தது. திருமணம் நன்றாக நடந்தது. பின்பு லாவண்யாக்காக என் அறையில் நான் காத்திருந்தேன். அவள் அறைக்கு வந்ததும் அமைதியாக வந்து உட்கார்ந்திருந்தாள். நான் அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் அவள் அருகே வந்த அந்த நொடி என் இதயம் துடித்தது. அவள் கைகளை மெதுவாக பிடித்தேன். அவள் கைகள் மிகவும் மென்மையாக இருந்தது. அவள் பேசிய குரல், அவள் காட்டிய அமைதி, அவள் அன்பு அனைத்தையும் என் மனதில் நான் பதிந்து கொண்டேன். அவளிடம் சொன்னேன், நான் உன்னை பார்க்க முடியாது, நீ எப்படி இருப்பாய் என்று தெரியாது. ஆனால் என் இதயத்தில் நீ மிக அழகாக இருக்கின்றாள். எனக்கு உலகம் முழுவதும் இருட்டாகத்தான் தெரிகின்றது. ஆனால் என் கையில் உன் வாழ்க்கையின் ஒளி இருக்கின்றது. உனக்கு என்னை பிடித்திருக்கின்றதா இல்லையா? இல்லை என்றால் யாராவது உன்னை கட்டாயப்படுத்தினார்களா என்றேன். நான் முன்பே கேட்காததற்கு என்னை மன்னித்துவிடு என்றேன். அவர் என் கைகளை பிடித்து, உங்களை நான் மனதாக ஏற்றுக்கொண்டேன். இதை யாரும் என்னை கட்டாயப்படுத்தவில்லை என்று சொன்னாள். அவள் என்னை அணைத்தபோது என் வாழ்க்கை அந்த நொடி போதும் என்று நினைத்தேன். அந்த இரவு முழுவதும் அவள் என்னை ஒரு குழந்தை போல் கவனித்தாள். அவள் அன்பினால் நான் முழுவதும் நனைந்தேன். கடவுளிடம் என் அம்மாவை என்னிடம் இருந்து எடுத்து கொண்டாய், என் மனைவியை எனக்கு தெய்வமாக கொடுத்தாய் என்று என் மனதிற்குள் நினைத்து கொண்டேன். அதன் பிறகு நாட்கள் நன்றாக சென்றது. நான் செய்த தர்மங்கள் தான் அவள் என்னோடு சேர்ந்து வாழ்ந்தாள். ஏழைகளுக்கு செய்யும் உதவி, அவள் முகத்தில் தெரியாத சந்தோஷம் என்னை இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைய வைத்தது. ஆனால் சில நாட்கள் கழித்து வீட்டில் ஏதோ ஒரு மாற்றம் உணரத் தொடங்கியது. இந்த வீட்டில் நான் பிறந்து வளர்ந்தவன். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சத்தமும் எனக்கு பழக்கமானது. யார் நடக்கின்றார்கள், யார் வந்தார்கள், யார் சொன்னார்கள் என்று எனக்கு உணர்வுகள் சொல்லும். ஆனால் அந்த நாட்களில் எனக்கு புதிதாக யாரோ வருவது போல் எனக்கு தோன்றியது. இதை பற்றி நான் லாவண்யாவிடம் கேட்டபோது, அது உங்கள் கற்பனைதான், இங்கு உங்களையும் என்னையும் தவிர வேறு யாருமே இல்லை என்றாள். நான் எப்பொழுதும் உங்களுடன் தான் இருக்கின்றேன் என்று சொன்னாள். நான் அவளை முழுமையாக நம்பினேன். என் மனைவியாக சந்தேகப்படுவது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் அப்பாவிடமும் இதை பற்றி நான் சொல்லவில்லை. சில நாட்களுக்கு பிறகு லாவண்யா கர்ப்பமாக இருப்பதாக சொன்னாள். அந்த செய்தி எங்கள் வீட்டை சந்தோஷத்தில் மூழ்கடித்தது. அப்பா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஏழைகளுக்கு உணவு கொடுத்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டார். முதல் வாரிசு எனக்கு பிறக்கப் போகின்றது என்ற நினைவிலேயே என் மனம் நிறைவடைந்தது. இந்த சந்தோஷத்தை கொண்டாட பெரிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த நாளில் வேலை அதிகமாக இருப்பதால் சமையல் அறையில் வேலை செய்யும் லலிதாவின் மகன் ராமு வீட்டுக்கு வந்தான். அப்பா வேலை காரணமாக வெளியே சென்று விட்டார்கள். நான் உணவுக்காக காத்திருந்தேன்.
லலிதா எனக்கு பிடித்த பிரியாணியை எடுத்து வந்து என் முன் வைத்தாள். நான் சாப்பிட கையை நீட்டினேன். அந்த ஒரு நிமிடம் ராமு ஓடி வந்தான். என் தட்டை கீழே தள்ளி வீசினான். நான் அதிர்ச்சி அடைந்து போனது. என்ன நடந்தது என்று எனக்கு புரியவில்லை. அனைவரும் ஓடி வந்தார்கள். ராமு என் சாப்பாட்டில் விஷம் கலந்திருக்கிறது என்று சொன்னான். முதலில் யாரும் நம்பவில்லை. அப்பா வந்ததும் கோபமடைந்தார். ஆனால் ராமு கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன் என்றான். தைரியமாக பேசினான். விசாரித்த போது லலிதா புடவையில் மறைத்து வைத்த காகிதம் கீழே விழுந்தது. அதை பிரித்து பார்த்தபோது வெள்ளை பொடி இருந்தது. எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ராமு அப்பதான் சொன்னான், உங்கள் மனைவிதான் உங்களுக்கு விஷம் வைத்தார்கள் என்று. அதன் பிறகு லாவண்யா உண்மையை ஒத்துக்கொண்டாள். அவள் முன்பே ஒருவனை காதலித்திருக்கின்றாள். சொத்துக்காக என்னை திருமணம் செய்து கொண்டதாக விஷம் வைத்து கொல்ல திட்டமிட்டதாக சொன்னாள். என் வயிற்றில் இருக்கும் குழந்தை அவனுடையதுதான் என்று சொன்னாள். அந்த வார்த்தை என் உயிரை உடைந்தது. உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அவள் காதலுடன் கைது செய்யப்பட்டாள். வசந்த் இதை தாங்க முடியாமல் குற்ற உணர்ச்சியுடன் கிராமத்துக்கு திரும்பினார்கள். நானும் இனி திருமணம் வேண்டாம் என்று முடிவு செய்தேன். ராமுவை என் தத்து மகனாக ஏற்றுக்கொண்டேன். சில காலங்களில் அப்பாவும் இறந்து விட்டார்கள். இன்று ராமுதான் என் உலகம், என் தொழில், என் வாழ்க்கை அனைத்தையும் அவன்தான் துணையாக நிற்கின்றான். என் சொத்துக்கள் அனைத்தையும் கிராமத்தில் வாழ்கின்றவர்களுக்கு எழுதி வைத்தேன். பிடிக்கவில்லை என்றால் விலகி செல்லலாம், ஆனால் துரோகம் தேவையில்லை. என் வாழ்க்கை என்று அமைதியாக செல்கின்றது. பிடிக்கவில்லை என்றால் விலகி செல்லுங்கள். காதல் பெயரில் துரோகம் செய்யக்கூடாது. கண் பார்வை இழந்த மனிதனுக்கு உணர்ச்சி, நம்பிக்கை முழுமையாக இருக்கும். முழுமையான இருக்கும் நம்பிக்கையை உடைந்தால் அது ஒருவனின் வாழ்க்கையை முழுமையாக அழித்துவிடும். இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.